ஒருமையில் உனை அழைத்தேன் சிறுமையின் செருமறுத்தார் அருமையாய் அற்புதமாய் பெருமையும் கூடி வரும் பெண்மையில் உனை தொழுதேன் திருமையிலை திருவருளை தினம் தினம் நான் தொழுதேன் பழுதாக மனம் தாய் என்று அழுகிறதே வென்று நின்றேன் சிற்றின்பம் நாடாது பேரின்பம் உனை உணர்ந்து நான் பெற்றுவிட்ட பெருவாழ்வு நீ கற்றுத்தந்த பாடம் என்றோ மற்றதனை விட்டுவிட்டேன் பரம்பொருள் உனையன்றி சுற்றி வந்தால் சுகம் கொடுக்க கற்பதமே உனையன்றி மற்ற ஒரு தெய்வம் உண்டோ மாற்று ஒரு சக்தி உண்டோ குற்றத்தினை நீ இருந்தால் மற்றத்தினை எனக்கு இருக்கு. அம்மாவிடத்துலன்னா நமக்கு எந்த துணை வேணும், ஐயாவிடத்துல அப்பப்போ தேவைப்படும். இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னோட நண்பர்கள் 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஓம் டிவி அப்படின்னு ஒரு அழகான தலைப்போட ஒரு பக்தி சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ் சேனல், முழு நேர பக்தி சேனல் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஓம் அப்படின்னா அது பிரணவ மந்திரம் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையோடு பின்னப்பட்ட ஒரு மந்திரம் அது ஓம் அப்படிங்கிறது. பிறந்தோம், வளர்ந்தோம், மகிழ்ச்சியில் திளைத்தோம், அன்பில் இணைந்தோம், பக்தியில் மலர்ந்தோம், மனிதம் வளர்த்தோம், புனிதம் சேர்த்தோம். எவ்வளோ ஓம் சொல்லிட்டே போலால. பிறப்பு அப்படிங்கிற பிறந்தோம்னு ஓம் இருக்கு. முடிவில் அந்தம், ஆதி அந்தம் இல்லையா, அந்தம்ல இறந்தோம்னு சொன்னால் அதுலேயும் ஒரு ஓம் இருக்கு. ஸோ நம்மளுடைய பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளோட பின்னப்பட்ட பிரணவ மந்திரம் ஓம். அதோட ஒரு நல்ல ஒரு சேனலுக்கான தலைப்பு வைக்க முடியுமா, ரொம்ப அழகாக யோசிச்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது நல்லா வளர்ந்து உலகம் பூரா ரீச் பண்ணி பக்தி வெள்ளம் பெருகணும். உலகமே சுனாமி வெள்ளத்தினால முழுகக்கூடாது, பக்தி வெள்ளத்தில் முழுகணும். அதுதான் நமக்கு இப்போ தேவை. சனாதனம் தழைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க்கை வளமுடன்.